வரலாறை விரும்பி படிக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இருக்கா அதனால தான் நீங்களாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. வரலாறை விரும்பி கேட்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த மம்லூக் டைனாசிட்டியோட லாஸ்ட் ரூலர் கியாசுதீன் பால்பன் அவரை பற்றி தான் பார்த்து இந்த டைனாசிட்டியை ஒரு எண்டு கொண்டு வர போகிறோம். இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இந்த டைனாசிட்டியோட கிங்ஸ் குயின் அவங்கள பற்றி நான் வீடியோஸ் போட்டிருந்தேன், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. பட் ஏன் சொல்கிறேன்னா, பால்பனை பற்றி சில இன்ட்ரடக்ஷன் முன்னாடி வீடியோஸில் கொடுத்துருங்க, அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்றதுக்காக தான் கேட்டேன். சரி, ஓகே, பார்க்கலாம். அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பார்த்துருப்பீங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். மம்லூக் டைனாசிட்டியோட லாஸ்ட் ரூலர் கியாசுதீன் பால்பன். ஸோ இந்த டைனாசிட்டியில் லாஸ்ட் ரூலராக இருந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு, எதனால இந்த டைனாசிட்டி வீழ்த்தப்பட்டது அப்படின்ற விஷயங்கள்லாம் இதில் பார்க்க போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்பவே அதிகமாக கேட்கக்கூடிய டாபிக் பால்பனை பற்றி கேட்டிருக்காங்க. ஏன்னா இவரும் ஒரு ஸ்லேவ். முக்கியமாக அந்த 40 நோபல்ஸ் அந்த ஸ்லேவ்ஸ் இருக்காங்கல்ல, டர்கன் ஐஷாகான் என்னோட வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், சாலிசான் கூட அதுக்கு பேர். ஸோ அதில் இவரும் ஒருத்தர். அப்போது இவருக்கு வந்து இந்த சிஸ்டம் வந்து நல்லாவே தெரியும். டெல்லி சல்தனட் இந்த மம்லூக் டைனாசிட்டியில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க, எதுக்காக எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நல்லாவே அவருக்கு தெரியும். ஸோ அவரும் ஒரு சல்தானா வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காருன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கியாசுதீன் பால்பன் எப்படி இந்த டெல்லி இந்த மம்லூக் டைனாசிட்டிக்குள்ளே வர்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா, இல்துட்மிஷ் தான் அவர் வந்து ஸ்லேவாக வாங்கிட்டு வர்றாரு 1232. அதுக்கு முன்னாடி அவரோட சைல்ட்ஹுட் வந்து பார்த்தோன்னா, அதுவே கியாசுதீனோட சைல்ட்ஹுட் வந்து பார்த்தோன்னா பால்பனோடது கிட்டத்தட்ட மங்கோல் வந்து அவங்க வந்து சின்ன வயசில் ஒரு ஸ்லேவை வந்து வாங்கிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் குவாசி ஜமாலுதீன் அப்படின்றவர் வாங்கியிருப்பார். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு தான் 1232 இல்துட்மிஷ் வந்து அவர் வாங்குறாரு. ஆனால் இல்துட்மிஷ் வந்து வாங்குறதுக்கு ரொம்பவே ரெஃப்யூஸ் தான் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் வந்து பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு குட்டையாகவும், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அக்லினஸோடு அந்த மாதிரி இருக்கார். ஸோ அதுக்காக வாங்க வேணாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுறாரு. இருந்தாலும் பால்பன் வந்து அவர்கிட்ட கெஞ்சுறாரு, என்னை எப்படியாவது வாங்கிட்டு போகிறேங்க, உங்களுக்கு நான் ரொம்ப லாயலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சினால சரி ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுறாரு. கிட்டத்தட்ட இல்துட்மிஷ்லேருந்து நசருதீன் முகமது வரைக்கும் லாஸ்ட் வீடியோ டிஸ்கஸ் பண்ணோம். அத்தனை கிங்ஸ் கூடயும் வந்து அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் லாயலாக இருந்தனால அந்த 40 நோபல் ஸ்லேவ்லையும் வச்சுருந்துருக்காங்க. ஹன்ஸுக்கு வந்து கவர்னர் அப்பாயின் பண்ணியிருக்காங்க. ரஷ்யா அந்த பீரியட்லையும் ஹன்ஸ் மேனான்ற பொசிஷன்லாம் கொடுத்து நிறையா பொசிஷன் இருக்காங்க, நிறையா ப்ராக்டிஸ் இருக்குது, நிறையா சர்வீசஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ you know how to act with this இந்த 40 kind of nobles. இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான வாரிசுகள் அவங்களே ஒழுங்காக ரூல் பண்ண முடியல. அந்த 40 நோபல் ஸ்லேவ்ஸ் எல்லாருமே சேர்ந்து, ஈவன் டர்க்கிஷ் பீப்புள் எல்லாருமே அவங்க அந்த யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்க சில பேர் பிடிக்காத மாதிரி சொல்லுவாங்க, அவங்களே ரூல் பண்ண விடலை. எப்படி இந்த ஸ்லேவ் வந்து ரூல் பண்ண விடுவாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம யோசிக்கணும். ஆனால் அதை ஏன்னா இவங்க இந்த 40 ஸ்லேவ்ஸ் இவரும் ஒருத்தர். ஸோ அவங்க என்ன மாதிரி திங்க் பண்ணுவாங்கன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஹவு ஹி டேக்கிள் ஆல் தோஸ் பீப்புள் அண்ட் ஹவு ஹி எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் லாஸ் அண்ட் ஆர்டர், இந்த மாதிரி விஷயம் தான் பார்க்க போகிறோம். உடனே இந்த அவர் சல்தானா கிங்காக வந்ததுக்கப்புறம் என்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாரு பார்த்தோன்னா, அந்த 40 ஸ்லேவ்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்கள சப்ரஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஒரு லா அண்ட் ஆர்டர், அதாவது திவான் மிலிட்ரி டிபார்ட்மெண்ட், தன்னோட மிலிட்ரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அதுக்குன்னு தனி ஆளுங்க ரெக்ரூட்மெண்ட்லாம் பண்ணி புது ஆள் சேர்க்குறாரு. முக்கியமாக ஹிந்து ஆர் கன்வெர்டட் முஸ்லீம் இவங்க 2 பேருக்கு இடமே கிடையாது. ஒன்லி முஸ்லீம்ஸ் இவங்க மட்டும்தான் வந்து அவர் அப்பாயின் பண்ணுவார். அப்புறம் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பை சிஸ்டம் வந்து ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அது போக இல்லாமல் இதில் மங்கோல்ஸ்லாம் வந்து நிறைய வந்து இன்வைட் பண்ணுறாங்க, அவங்க எல்லாத்தையுமே அடித்து விரட்டிடுறாரு. இருந்தாலும் பெங்கால் நடக்கிற ஒரு ரிவோல்ட்னால ஒரு ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் வந்து தோத்துறாரு. தேர்ட் டைம் தான் அவருக்கு வந்து விக்டரி கிடைக்குது. அது என்னன்னு சொல்லி நான் லேட்டராக வந்து சொல்கிறேன். லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் போக ஒரு 2 இஸ்லாமிக் லாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அது யாருக்குமே பிடிக்கல. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்பவே அது பார்க்குறதுக்கு ஒரு சீப்பாக தான் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம அவரை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அவர் 30 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு மேலே இருக்கிறனால, ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன யோசிக்கிறோன்னா, டெல்லி சல்தனேட்டில் ட்ரெஷரி வந்து எம்டியாக இருக்குது. ஸோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ மக்களுக்கு வந்து நம்பிக்கை வரணும் அப்படின்றனால ஃபஸ்ட் வந்து ஆர்மியை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறாரு. அதாவது சிவில் டிபார்ட்மெண்ட் தனியாக ப்ளஸ் அந்த ஆர்மி டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக பிரித்து கொடுத்தாரு. அரிசை மமாலிக்கு. ஸோ அவர் அந்த கவர்னர் அதுக்கு வந்து ஒரு தனி இன்சார்ஜ் மாதிரி போட்டுறாரு. ஸோ அவர் தான் அதோட வேலையை வந்து பார்த்துக்கணும். ரெக்கமெண்ட் பண்ணுறதும் சரி, ட்ரெயின் அப் பண்ணுறது ப்ளஸ் எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணுறது எல்லாமே தனித்தனியாக. சிவில் டிபார்ட்மெண்ட் தனி, மிலிட்ரி எல்லாமே தனி. ஆனால் சுப்ரீம் கமாண்டர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அது சல்தான் கிங் பால்பன் கையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அது நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, மக்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்பிக்கை வரணும், ப்ளஸ் இந்த ட்ரெஷரி ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர்பான ஐடியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. என்னென்னு பார்த்தோன்னா, இந்த மியோ ஆர் மாயா அப்படின்ற ஒரு ராபரி குரூப் இருக்குது. அதாவது பகல்லே வந்து மக்கள் வந்து நிறைய வந்து கொண்டுட்டு அவங்க இருக்க நகையெல்லாம் அந்த திங்ஸ் எல்லாம் லூட் பண்ணிட்டு போகிறது. ஸோ அவங்கள வந்து சப்ரஸ் பண்ணுறதுனால அந்த மிலிட்ரி வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி அவங்க எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே சப்ரஸ் பண்ணி அவர் அழிச்சு வந்து அவரை கொண்டுட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு பாலிசி அடாப்ட் பண்ணார். பிளட் அண்ட் அயன் அப்படின்ற பாலிசி வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக அவங்களாம் அடித்து துரத்தி கொன்னே போட்டிருக்காரு. ஸோ அதுக்கு தான் பிளட் அண்ட் அயன் பாலிசி வந்து அடாப்ட் பண்ணியிருக்காரு நம்ம சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். வாட்
பாலிசி ஹி வாஸ் அடாப்டட் பை பால்பன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. வாட் பாலிசி வாஸ் அடாப்டட் பை பால்பன் இந்த மாதிரி கேட்டு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. பிளட் அண்ட் அயன் அப்படின்னு சொல்லி மறந்துடாதீங்க. சரி, அந்த மாதிரி அவங்களாம் அடித்து விரட்டினதுக்கப்புறம் கொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, காட்டில் வந்து சில இடங்களை வந்து அந்த ஃபாரஸ்ட் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டு ஃபார்மர்ஸ் எல்லாம் இங்கே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு லேண்டும் கொடுக்குறாரு. மக்களுக்கு வந்து அவர் மேலே நம்பிக்கை வருது. ஸோ அந்த லேண்ட்லேருந்து வர வரியை தான் ட்ரெஷரியை வந்து ஃபில் பண்ணுறாரு டெல்லி சல்தனேட்டில். ரொம்ப அழகான விஷயம். இதுக்கு முன்னாடி அந்த கிங்ஸில் இவர் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஹிஸ்டோரியன்ஸ் நமக்கு சொல்கிறாங்க. எந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரோ இல்லையா பால்பன், மிலிட்ரி டிபார்ட்மெண்ட் இந்த விஷயத்தை வந்து நிறையவே கான்சன்ட்ரேட் பண்ணி பயங்கர ஸ்ட்ராங்கான ஆர்மி வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அதனால அதை ரீஃபார்ம் பண்ணி நம்மளுடைய என்ன சொன்ன மாதிரி ரீஃபார்ம் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக வச்சிருக்காரு. மங்கோல் இங்கே வந்து டெல்லி சல்தனேட் இன்வைட் பண்ண வந்தப்போ எப்படிலாம் அவங்க டிஃபீட் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் அவங்க ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணி திரும்ப அமைச்சிட்டாரு. எந்தெந்த இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1271, 1279 அண்ட் 1285 அண்ட் 1286 இந்த எல்லா பீரியட்லையுமே ஈஸியாக டிஃபீட் பண்ணி அவங்கள அமைச்சிட்டாங்க. ஆனால் பிரின்ஸ் முகமது, அதாவது பால்பனோட எல்டர்சன், இந்த ஒரு மங்கோல் அந்த ஒரு வாரில் வந்து அவரை வந்து என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. ஐ மீன் அவரை கொண்டுடுறாங்க. ஸோ அதில் வந்து பால்பன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. நிறையா நைட் டைம்லாம் அவரை நினச்சி வந்து ரொம்ப அழுதுருக்காரு. இந்த மாதிரி விஷயம்லாம் ஹிஸ்டோரியன்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அவரோட டெத் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நான் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன். ஏன்னா அந்த பிரின்ஸ் முகமது இறந்ததுக்கப்புறம் பால்பன் ரொம்ப நாள் வாழலை அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட டெத் லைஃப் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த வீடியோவோட முக்கியமான கண்டென்ட் இங்கே தான் ஆரம்பிக்குது. அதாவது இந்த பால்பன்ஸ் தியரி ஆஃப் கிங்ஷிப் அப்படின்றது என்ன மாதிரி பாலிசி அடாப்ட் பண்ணாங்கன்னு இப்போ தான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது பால்பன் தியரி ஆஃப் கிங்ஷிப் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஹேவ் டு ரெஃபர் சம் நோட்ஸ். ஏன்னா அவர் வழியில் இதில் நேம்ஸ் வந்து நிறையா வரனால அந்த பாலிசி யார் எங்கேருந்து அடாப்ட் பண்ணி நான் கரெக்டாக சொன்னால் தான் அது உங்களுக்கு ரீச் ஆகும். தப்பாக சொன்னால் அது உங்களுக்கு பாவம், நீங்கள் தப்பாக ஏதாவது படிச்சிட்டிங்கன்னா அப்புறம் என்னால் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரும். ஸோ அதனால தான் மேக்ஸிமம் இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஹோப் யூ கைஸ் டோன்ட் மைண்ட். ஸோ என்ன பார்க்கலாம். ஸோ இந்த பால்பன்ஸ் தியரி ஆஃப் கிங்ஷிப் எங்கேருந்து அடாப்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சசானியன் பெர்ஷியா அப்படின்ற பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் கிங்ஷிப் தியரி வந்து அங்கேருந்து அடாப்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட டெஸ்டனன்ட் எங்கேருந்து பார்த்தோம்னா இந்த ஈரானியன் ஹீரோ அப்ரிசியாப் அப்படின்ற, ஸோ அங்கே அந்த கிங்கில் இருந்து மூலமாக தான் இந்த பாலிசியெல்லாம் அடாப்ட் பண்ணியிருக்காரு. இந்த பிளட் அண்ட் அயன் அப்புறம் என்னென்ன விஷயங்கள் அடாப்ட் பண்ணியிருக்காரு இப்போ சொல்கிறேன். முக்கியமாக இவர் பண்ண விஷயங்கள் என்ன பார்த்தோன்னா 2 இஸ்லாமிக் லா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். நான் முதல்ல சொன்னேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வர்றப்போ நீல் டவுன் பண்ணி சலாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்க ஒரு லா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஜ்டா, அதாவது ப்ரொஸ்டரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வதுல பைபாஸ் அப்படின்னா அந்த கால் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து அவங்களுக்கு வந்து தே ஹாவ் டு கிஸ் ஹிஸ் ஃபீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் நடந்து வரப்போ முக்கியமான டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நோபல்ஸாக இருக்கட்டும், முக்கியமான ஏதாவது ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நடக்குதுன்னா அவர் பாதத்தில் வந்து முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 இஸ்லாமிக் லா, ஐ மீன் இது முஸ்லீம் லாலே இல்லை, ஆனால் இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. மேக்ஸிமம் இது எல்லாமே இந்த பெர்ஷியாவிலேருந்து இந்த ஈரானியன் ஹீரோ அந்த அப்ரசியாப் அப்படின்றவர்கிட்ட இருந்தால் அடாப்ட் பண்ணியிருக்கன்றனால மக்களுக்கு வந்து ஐ மீன் அந்த கோர்ட்டில் இருக்க அந்த நோபல்ஸ் எல்லாருக்குமே ஒரு பக்கம் கோவம் இருந்தாலும் அது யாரும் வெளிக்காட்ட முடியல. அவர் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருந்தார். அடுத்த விஷயம் ஷேடோ ஆஃப் காட், அதாவது கிங்கன். அப்போ பால்பன்ஸ் அப்படின்னா அவர் தான் ஷேடோ ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் அவங்ககிட்ட தான் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அது பேர் ஜில் ஐ இலாஹி. இந்த ஜில் ஐ இலாஹி அப்படின்னா ஷேடோ ஆஃப் காட் அப்படின்னு மறந்துடாதீங்க. 1 வேர்ட்ஸ் அதிகமாக கேட்பாங்க. கிங்க்கு வந்து ஷேடோ ஆஃப் காட். அந்த வைஸ் லெஜண்ட் அவருக்கு கீழே இருக்கவங்க பேர் என்ன பார்த்தீங்கன்னா காட் ஆன் எர்த் அப்படின்னா நியாபத் ஐ குதாய் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த நேம்ஸ் எல்லாமே 1 வேர்ட்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம மெமரைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் வி டோன்ட் ஹவ் எனி அதர் சாய்ஸஸ். ஸோ வி ஹேவ் டு மெமரைஸ் தீஸ் நேம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம உங்களுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் இருந்தால் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த பாலிசிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் பெர்ஷியனில் அந்த இருக்க அந்த ஃபெஸ்டிவல்ஸை கூட வந்து இவர் அடாப்ட் பண்ணியிருக்காரு. நவ்ரோஸ் அப்படின்னு ஃபெஸ்டிவல், இந்த நவ்ரோஸ் அந்த ஃபெஸ்டிவல் வந்து பெர்ஷியனில் இருக்குது, அதையும் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருக்காரு. ஓகே, இதெல்லாம் போக இப்போ என்னென்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவரோட இடத்த யாருக்குமே விட்டு கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இல்லை. ஈவன் தன்னோட ராயல் ஃபேமிலியாக இருக்கட்டும், தன்னோட பசங்களாக இருக்கட்டும், நான் இறந்ததுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணிக்கிட்டேன், ஆனால் நான் இருக்கிறப்ப இந்த பொசிஷன் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன், அதில் ரொம்ப தீவிரமாக இருந்தார். அவரோட கோட் வந்து இந்த சிரிக்கிறது, ஜோக் பண்ணுறது இதெல்லாம் மொத்தமாக அவர் இடமே கொடுக்கல. மிலிட்ரி டிபார்ட்மெண்ட்டில் டெவலப் பண்ணுறது எப்போயுமே அவர் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தார். முன்னாடி சொன்ன மாதிரி வெளியில் போனார்னா தன்னை சுற்றி ஒரு பெரிய க்ரௌடே அவர் சுற்றி இருக்கும். எல்லாமே அவரோட சோல்ஜர்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த வைன் குடிக்கிற பழக்கத்தை கூட விட்டுட்டார். ஏன்னா யாருமே அவர் நினச்சிக்கூடாது அவர் அந்த நான் சீரியஸ் மூலம் இருக்கார் போல், பேசலாம் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி யாருமே நினச்சிக்கூடாது. ரொம்பவே சீரியஸாக இருந்தார். இதெல்லாம் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தார். நெக்ஸ்ட் சப்ரேஷன் ஆஃப் 40. ஸோ இது வந்து அந்த டாஸ்க் வந்து அவரே எடுத்துக்கிறாரு. ஏன்னா அது அவரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அந்த 40 ஸ்டேஜில் அவரும் ஒருத்தரை இருந்து வந்தவர் தான், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். சரி, எப்படி வந்து சப்ரஸ் பண்ணுறா அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஷாமி நோபல்ஸ்ன்றவங்க வந்து ரொம்பவே இவருக்கு வந்து பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா அப்புறம் வந்து அந்த சல்தனேட்டை வந்து சில விஷயங்கள் செய்யும்போது ஏதாவது ஒரு குறுக்கிட்டு வேலையை வந்து தடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட் வந்து காலி பண்ணணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் வந்து அவருக்கு எடுத்துக்கிறாரு. ஸோ என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு கிடைக்கிற ஃபஸ்ட்டு அந்த
அதாவது என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பொசிஷன் வந்து இருக்கிறனால என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அந்த பொசிஷன்லாம் மாற்றும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. முக்கியமாக மங்கோல்ஸ் இன்வேஷன் வர இடத்துல அந்த நார்த் வெஸ்ட் ரீஜனில் வந்து அங்கே பார்டரில் வந்து போட்டு அந்த வேலைக்கு வந்து அனுப்பிடுறது. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த காண்டாக்ட் இல்லாமல் பண்ணனால ஈஸியாக வந்து அவங்களை பிரிச்சிட முடியும். ப்ளஸ் இந்த 40 ஸ்லேவ்ஸ் வந்து உடச்சிட முடியும் அப்படின்னு நம்பினார். அதே மாதிரி அந்த 40 ஸ்லேவ்ஸ் வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி துக்குநூறாக நொறுங்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஹிஸ்டோரியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 40 ஸ்லேவ்ஸ் சப்போஸ் அழகாக பண்ணார். அடுத்து இந்த ஸ்பை சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணார். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐபி இல்லை இந்த சிபிஐ மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு ஹை சேலரி கொடுத்து பர்சனலாக வந்து அவர் வச்சுக்கிறாரு. டேரக்ட் கான்டாக்ட் அந்த கிங் பால்பனுக்கு மட்டும் தான் வந்து பேசுவாங்க, வேறு யார்ட்டையும் பேச மாட்டாங்க. அந்த மினிஸ்டர்ஸ் இருக்கட்டும், ராயல் ஃபேமிலியாக இருக்கட்டும், ஊரில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கரெக்டாக ரிட்டன் ரிப்போர்ட்லையும் சரி இல்லை டேரக்டாக வந்து சொல்லணும். தப்பாக இன்ஃபர்மேஷன் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு செம்ம சிவியரான பனிஷ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அதுதான் அவரோட ரூல். ஸோ அதனாலவே நல்லா தீவிரமாக வந்து நல்லா அந்த ஸ்பை சிஸ்டம் நல்லாவே அவருக்கு வந்து வேலை செஞ்சாங்க அப்படின்றது அந்த ஸ்பை சிஸ்டம் வந்து தானே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹிஸ்டாரியன்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் முக்கியமான இந்த ரிவோல்ட்டே ஆரம்பிக்குது. அதாவது மங்கோல்ஸே அதிகமாக டிஃபீட் பண்ணியிருக்காரு நம்ம பால்பன். ஆனால் தன்னோட கவர்னர், தன்னோட ஸ்லேவ் வந்து ஒரு பெங்கால் வந்து கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. அவர் இந்த மாதிரி அவருக்கு திடீர்னு அகேன்ஸ்டாக வந்து மாறும். ஏன்னா மங்கோல்ஸ் இவர் சல்தன், இவர் ஸ்லேவாக இருந்தவர் தானே, இவரை மட்டும் கிங் ஆகலாம், நான் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே வந்து அந்த இடத்துல சல்தனை வந்து அவரை அறிவிச்சுக்கிறாரு பெங்காலில். அது மட்டும் இல்லாமல் காயின்ஸும் வந்து மின் பண்ணி ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் பேர் வந்து டக்ரீல் கான், அதுதான் அந்த கவர்னர். ஸோ பால்பன் என்ன பண்ணுறது விஷயம் கேள்விப்பட்டோன்னே எனக்கு எதிராக நீ ஆப்போசிட்டாக வர்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒரு சர்டன் ஃபஸ்ட்டு ஒரு குரூப் வந்து மிலிட்ரி தன்னோட குரூப் வந்து அமுச்சு வைக்கிறாரு. யார் தலைமையில் பார்த்தீங்கன்னா அமீன் கான் அப்படின்ற தலைமையில் வந்து அவர் அமுச்சு வைக்கிறாரு. ஸோ அவர் போனோடனே டக்ரீல் கான் ஈஸியாக வந்து அவரை டிஃபீட் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்த ஆர்மியை, தனக்கு எதிராக வந்த ஆர்மியை தாம் பக்கம் சேர்த்துக்கிட்டாரு. ஸோ பால்பனுக்கு இது மிகப்பெரிய தோல்வியாக இருந்தது. செகண்ட் அதே மாதிரி இன்னொரு குரூப் வந்து அமுச்சு வைக்கிறாரு. யார் தலைமை பார்த்தீங்கன்னா மாலிக் டர்கி அப்படின்றவர். ஸோ அவர் போகிறப்போ அதுவும் வந்து அந்த ரிவோல்ட் வந்து அந்த போர் வந்து ஃபெயிலியராக தான் போகுது. ஸோ என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பால்பன் தன்னோட ஹியூஜ் ஆர்மி, மிகப்பெரிய படையை மொத்தமாக கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அப்போ போனப்போ அந்த டக்ரீல் கானை வந்து கொண்டுட்டாங்க, தலையை வெட்டி எடுத்துட்டு. ஸோ தன்னோட ரெண்டாவது பக்ரக் கான் அப்படின்றவரை கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி பால்பன் அப்பாயிண்ட் பண்ணிட்டு வந்துடுறாரு. ஆனால் பெங்கால் ரிவோல்ட்டில் டக்ரீல் கானுக்கு நடந்த விஷயங்கள் மறந்துடாதீங்க. 2 தடவை தோத்துட்டாரு, 3rd டைம் தான் ஜெயிச்சிருக்காரு. ஸோ அந்த நேம்ஸ்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதை மறந்துடாதீங்க. இதில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அபுல் ஃபாசல், இந்த ஹிஸ்டாரியன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இந்த சோர்சஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமீர் குஷ்ராவு, அமீர் ஹாசன் அவங்க எல்லாத்தையுமே பால்பன் தன்னுடைய கோர்ட்டில் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்து அவங்கள வந்து இதெல்லாம் நோட் பண்ண சொல்லி தெரியும். அந்த ரைட்டர்ஸ் ஸ்காலர்ஸ் என்ன பண்ணுவாங்க சொல்லி, ஸோ அவங்களோட கோர்ட்டில் இருந்தவங்க இவங்க 2 பேர். அதனால தான் நமக்கு இவ்வளோ சோர்ஸ் கிடச்சி. பிரின்ஸ் முகமது இறந்த சோகத்தில் அடுத்த ஒரு வருஷத்துலேயே நம்ம பால்பன் வந்து இறந்து போயிறாரு. ஸோ அவரோட ரூலிங் பீரியட் 1266 to 1286 வரைக்கும் தான். அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட பேரனை வந்து கைகுபாத் அப்படின்றவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அந்த சல்தானா இருந்தாலுமே அப்பாயிண்ட் பண்ணிட்டு அவர் இறந்துடுறாரு அந்த உடம்பு சரியில்லாமல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிபாச்சரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த குடிப்பழக்கமோ ப்ளஸ் இந்த செக்ஷுவல் ரிலேட்டடாக ஏதோ ஒரு விஷயத்தில் பயங்கரமான ஒரு வீக்கான ஆள். ஸோ அதனால ரூல் பண்ணுறதுக்கு தகுதியான ஆள் இல்லை. ஸோ அப்புறம் கொஞ்ச நாளுக்கு பார்த்தீங்கன்னா பேரலைஸ் இந்த மாதிரி விஷயத்தில் ஆயிடுறாரு. ஈஸியாக வந்து அவரை வந்து கில் பண்ணிவிட்டு ஸோ கில்ஜி டைனாசிட்டி அடுத்து வந்து ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப போட்டு குழப்பி வேணால் பால்பன் வந்தோடனே என்ன விஷயம்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்ற ஒரு ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. மிலிட்ரி ரிஃபார்ம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த இஸ்லாமிக் லாஸ் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அந்த சஜிதா அண்ட் பைபோஸ் அப்படின்ற விஷயங்கள், அப்புறம் பிளட் அண்ட் அயன் பாலிசி எங்கேருந்து அடாப்ட் பண்ணான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் லேண்டு எல்லாமே வந்து கிளியர் பண்ணி கொடுத்து மக்களுக்கு வந்து அந்த அக்ரிகல்ச்சர் பண்ணி கொடுக்குறாரு. அதில் மூலமாக வரி வரதுனால ட்ரெஷரை வந்து ஃபில் பண்ணுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தன்னோட இடத்த யாருக்கும் விட்டு கொடுக்கல. அந்த 40 ஸ்லேவ்ஸ் வந்து சப்ரஷன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதோட இந்த ஸ்லேவ் டைனாசிட்டி, மம்லூக் டைனாசிட்டி முடிவடையுது. அதுக்கு அடுத்து கில்ஜி டைனாசிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சொன்னதில் இல்லை நான் முன்னாடி சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய சொல்லலை அப்படின்னா இது ரொம்ப நேரம் கிளாஸ், இந்த ரியாலிட்டி கிளாஸுக்கும் அதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம ரியாலிட்டி கிளாஸும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசலாம், எடுத்துக்கிட்டே போகலாம். ஆனால் அந்த வீடியோன்ற டாக்குமெண்ட்ரினால ரொம்ப நேரம் நீங்கள் பொறுமையாக பார்க்க மாட்டீங்கன்னு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்ச பிறகு நீங்கள் படித்து பாருங்கள், ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ நாளைக்கு கில்ஜி டைனாசிட்டி பற்றி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி நாளைக்கு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.